மோட்டர் வேர்ல்டில் ஒரு டோட்டல் ஒரு செக்மெண்ட்டே வந்து ஒரு உழுக்கியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு 400cc பைக் வந்து 1.8 lakhsக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இப்போ வந்து பஜாஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான NS தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து NS400z. ஸோ ஆக்சுவலி 400 செக்மெண்ட்டில் இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமாம், இவங்க நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில விஷயங்களை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரு அவசரப்படாதீங்க, வீடியோ பார்க்க ஒரு ஹைப் வேணாமா? ஆமாம், ஆக்சுவலி இந்த வண்டியில் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு கீ பாயிண்ட்ஸாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதில் வந்து ரைட் பை வாய்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ரைடிங் மோட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது அண்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அண்ட் தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிஸோட ஒரு சில டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் அண்ட் அதர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் ஸோ மெயினாக இன்ஜினு. ஸோ இன்ஜின்லேயுமே வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட ரியலபிலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ போட்டு பிஜிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி, நிறைய வீடியோஸில் பார்க்குற மாதிரி இது வந்து NS200 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, NS200 பாடி டைப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது NS200 கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி ஹெட்லைட்டில் DRL பார்த்தீங்கன்னா இந்த Z ஷேப்பில் இருக்கும். ஸோ Z ஷேப் அப்படின்றது NS400z அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ப்ரொஜெக்டர் லைட் கொடுப்பாங்க. ஸோ NSலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரொஜெக்ட் லைட் நினைக்கிறேன். அதர் மாடல்ஸில் இருக்குது, பட் NSல இதுதான் ஃபஸ்ட்டு. அது போக நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க மட்கார்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் சொன்ன மாதிரி USD ஃபோக்ஸ், இங்கே வந்து USD ஃபோக்ஸ் வந்து நம்ம கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துருக்க ரேடியேட்டர் கார்டு. ஸோ ரேடியேட்டர் கார்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் பழைய NS200லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருசாகவும், அதே மாதிரி டேங்க்குமே கொஞ்சம் பல்கியாக இருக்க மாதிரி. ஸோ டேங்க் மேலே இருக்க இந்த ஃப்ரேம் கொஞ்சம் பல்கியாகவும், அண்ட் தென் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். அதாவது காம்பினேஷன் ஆஃப் அது சிட்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹைவே. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஓட்டி பார்த்துருப்பேன். ஸோ ஓட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு எதுவும் பெருசாக ஃப்ளா இருக்க மாதிரி தெரியல. தட் மீன்ஸ் சொல்கிறது ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ 400cc பைக் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ மெயினாக சிட்டி டிராஃபிக்ஸில் ஓட்டும் போது எனக்கு வந்து ஓவராக ஹீட்டிங் இருக்க மாதிரியான இஷ்யூஸ் வந்து எனக்கு ஃபீலே ஆகலை. ஏன்னா நான் ஷூஸ் அண்ட் ஜீன்ஸ் போட்டிருக்கும் போது எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது, இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஒரு ஓவர்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5th கியரில் இருக்கோம் அப்படின்னா 6000 to 8000 RPMல வந்து நம்மளால் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக வந்து முந்துற மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் லோயர் கீஸில் கூட ஹையர் RPM யூஸ் பண்ணும்போது ஒரு அந்த பர்ஃபெக்டான அஜைல்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஜின் எங்கேருந்து ஷேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாமினார்லேருந்து அப்படியே வந்து ஷேர் ஆகி இவங்க வந்து பார்ட்ஸ் ஷேரிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்ஸ் ஷேரிங்கிறது வந்து எப்படின்னா அதில் இருக்க இன்ஜினு பட் NS. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாமினார்லேருந்து அப்படியே வந்து இங்கே பார்ட்ஸ் ஷேரிங் ஆகிறதுனால இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன் எவ்வளோ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 39.4 ஹார்ஸ் பவரும் அட் 8800 RPMலையும், டார்க் பார்த்தீங்கன்னா 35 Nm அட் 650 RPMலையும் வந்து இது வந்து இருக்குது. அண்ட் அப்படியே வந்து கீழே வந்து கீரிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 6 speed மேனுவல் ஷிஃப்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பிரேக்கிங்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வீல் பேஸ்னு வரும்போது ரெண்டுமே 17 inch தான். ஃப்ரண்ட்டில் வந்து 110 பேக்கில் வந்து 140 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிரேக்ஸ் வரும்போது ஸோ ரெண்டு இடத்துலையுமே டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டியூவல் ABS. ஸோ ஐ திங்க் பேஸ்ட் ஆன் ரைடிங்ஸ் பொறுத்து ஏபிஎஸோட கேரக்டர்ஸ் வந்து மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ
ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 320 mm பேக்கில் வந்து 230 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நான் வந்து ஒருவேளை சடனாக யாராவது வராங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஃப்ரண்ட் பிரேக் தான் பிடிப்போம். ஸோ அது மாதிரி தான் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ளூயிடாக கரெக்டாக வந்து எந்த பாயிண்ட்டில் நிற்கணும் அந்த பாயிண்ட்டில் பர்ஃபெக்டாக வந்து நிற்குது. பட் இஃப் இன் கேஸ் நம்ம ஒன்லி ரியர் மட்டும் பிடிக்கிறோம், அதாவது பின்னாடி மட்டும் பிடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போய் தான் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக ஏபிஎஸ்ன்றது பிடிச்சி தான் விடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஓகே. ஸோ அதில் வந்து எதுவும் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ 43 mm யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு மோனோஷாக் அப்சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் பம்ப்ஸ்லாம் விடும்போது வந்து எனக்கு எந்த ஒரு பெயினோ ஒரு இதோ பெருசாக இது விட்ட மாதிரியோ இந்த மாதிரி எதுவும் தெரியல. நல்ல ஃப்ளூயிடாக நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஸோ அண்ட் தென் ரைடிங் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து இது வந்து கொஞ்சம் மேலே கிளிப்பான்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்னு நேக்கட் ஸ்போர்ட்ஸு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் தென் நீங்கள் ஆக்சுவலி பாடி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபைபர் தான், பட் சாலிடாக இருக்குது. ஸோ எதுவுமே வந்து கேப் இருக்க மாதிரியோ இது கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ நல்லா சாலிடாக இருக்குது. அண்ட் தென் இங்கே ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அலுமினியம் அண்ட் ஸ்டீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ ரொம்ப காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரி இதில் எதுவும் ஃபீல் ஆகலை. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிக்விட் கூல் இன்ஜின் ஆயில் வந்து நமக்கு தெரியும். ஸோ என்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது எல்லாமே இங்கே தெரியும். அடுத்து டைமென்ஷன் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து 12 liters ஆஃப் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் வந்து நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 420 kilometers வந்து ஃபுல் டேங்க் வந்து இது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிரவுண்ட் கிளியரன்ஸு சீட் ஹைட்டு அண்ட் கிராப் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிராப் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 kg, சீட் ஹைட் வந்து 807 mm. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 mm வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 168 mmன்ற போது எனக்கு என்னமோ வந்து அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகலை. பட் எனக்கு வந்து கீழே வந்து நம்ம இங்கே ப்ரொடெக்டட் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது கூட வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இது போக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு உள்ளே போகும்போது என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர் வைஸ்ன்னும் போது நம்ம ஆன் பண்ணால் தெரியும். ஆக்சுவலி நமக்கு இங்கே வந்து செக்மெண்ட் டிஸ்பிளே, தட் மீன்ஸ் செக்மெண்ட் சொல்கிறதோட மல்டி கலர் செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பட் செக்மெண்ட் மாதிரி தெரியல. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நியூட்ரலு அண்ட் ஆர்பிஎம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெயினாக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு இந்த இடம் தான். அதுக்கு இங்கே வந்து நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ட்ரிப் 8 பற்றியான டீட்டெயில்ஸ். அண்ட் தென் மெயின் மெனு போனீங்க அப்படின்னா வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன், அதில் ரைடிங் மோட்ஸு, மோஷன் ட்ராக் கண்ட்ரோலு, தட் மீன்ஸ் ஸ்பின் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ரைடிங் மோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு. ஸோ ஆஃப் ரோடில் மட்டும்தான் நம்மளால் மோஷன் ட்ராக் கண்ட்ரோலை வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். அது போக வார்னிங்ஸ்ன்றது இப்போ கரண்ட்டாக என்ன வார்னிங் இருக்குன்னு, ஸோ இப்போ பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரீஃபியூல்னு காட்டுது. ஸோ இது போக நீங்கள் வெஹிக்கல் கனெக்டிவிட்டிஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் மியூசிக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டர்ன் டு டர்ன் நேவிகேஷன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே. அண்ட் ட்ரிப் அண்ட் பைக்கு, ஸோ பைக்கோட ட்ரிப் ஏபிஸ் அண்ட் பைக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் லேப்ஸ் டைம், ஸோ கொஞ்சம் ஃபன்னுக்கு ஒரு லேப்ஸ் டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட்டாக நம்ம வந்து என்எஸ் வந்து நம்ம சிட்டி யூசேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மெயினாக. பட் ட்ராக்லாம் நம்ம யாரும் ஓட்ட போகிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த ட்ராக் டைம் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒரு நல்ல ஃபன்னாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் செட்டிங்ஸ், ஸோ இதில் ஃபேவரட் லிஸ்ட்டு, குயிக் செலக்டு, டேட் அண்ட் கிளாக்கு, பிரைட்னஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் இப்போ ஹையில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இங்கே வந்து நமக்கு வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போது நம்ம இதில் ஃபீச்சர்ஸாக வந்து அவைலபிள் இருக்குது. இது போக நமக்கு வந்து ஆக்சுவலி ஆயிலு, நியூட்ரலு, ஏபிஎஸ்ஸு அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் இன்ஜின் பற்றியான இன்ஜின் ஆனில் இருக்குது அப்படின்றதுக்கானது. ஸோ அண்ட் இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கில் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் தென் லைட் ஆன் அண்ட் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி இங்கே நேவிகேஷனு, இண்டிகேட்டர்ஸு, ஆரனு அண்ட் தென் பாஸ் அண்ட் பிரைட் லைட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ அண்ட் ஆல்சோ சொன்ன மாதிரி ஃபீச்சர்ஸில் வந்து ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரைடிங் மோட்ஸ்க்கு வந்து ரோடு, ஸ்போர்ட்ஸ், ரெயின் அண்ட் ஆஃப் ரோடு இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் தென் ஸ்லிப்பர் கிளச்சு இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட சிவகாசி ஆர்கே மோட்டார்ஸில் வந்து இந்த பைக் வந்து இப்போது ப்ரெசென்ட்டாக வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்கே மோட்டார்ஸில் இருக்க நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட வந்து கால் பண்ணி பேசினீங்கனாலோ இல்லாட்டி ஷோரூம்க்கு வந்து நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் பண்ணிங்கனாலோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் ஆர் பேமெண்ட் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து நமக்கு சொல்லுவார். வாங்க ப்ரோ. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, ஆக்சுவலி ப்ரைஸு அண்ட் சர்வீஸ் இன்டர்வல். இப்போ ஆர்கே மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து 1.86 வருது. ஓகே. இதில் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து மொத்தம் 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 750 to 800 கிலோமீட்டர்ஸ் வரும். செகண்ட் சர்வீஸ் வந்து 4500 5000 கிலோமீட்டர். தேர்ட் சர்வீஸ் வந்து 9500 5000. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட ஆர்கே மோட்டார்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம பேச்சு மோட்டார்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பைக்கோட நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ பாய்.